ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பொங்கல் பரிசு கிடைக்காதவங்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியே இருக்குது. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது தமிழக அரசு சார்பில் பொங்கல் பரிசுக்கான அரசாணை வெளியிட்டிருந்தாங்க. அந்த பொங்கல் பரிசை பொறுத்த வரைக்கும் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழு கரும்பு, அது மட்டும் இல்லாமல் அது கூடவே 1000 ரூபாய் ரொக்கத்தொகை வழங்கப்படும் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டே ஒரு அரசினை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த அரிசி அட்டை வச்சுருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு மட்டும் 1000 ரூபாய் வழங்கப்படும் சொல்லி ஒரு நிபந்தனை கொடுத்துருந்தாங்க. அதை கவர்மெண்ட் ஜாபில் இருக்கவங்க, இன்கம் டேக்ஸ் கட்டுறவங்க அவங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்னதுக்கப்புறம் நிறைய பேர் டோக்கன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டோக்கன் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் திரும்ப தமிழக அரசு பார்த்தோன்னா அரிசி அட்டை வச்சிருக்க எல்லாருக்குமே 1000 ரூபாய் வழங்கப்படுற மாதிரி தெளிவாக கொடுத்துருந்தாங்க. அவங்க கவர்மெண்ட் ஜாபில் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, இன்கம் டேக்ஸ் கட்டுறவங்களும் சரி, நீங்கள் அரிசி அட்டைக்கான வச்சுருந்தாவே 1000 ரூபாய் கொடுக்கப்படும் சொல்லியிருந்தாங்க. ஸோ செகண்டாக அரசாணை எப்படி நிறைய பேருக்கு டோக்கன் போகல. இப்போ உங்களுக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்கன்னா, அதாவது பொங்கல் பரிசு தொகுப்பு பெறுவதற்கான டோக்கன் கிடைக்கப்பெறாத அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் தொகையை ஜனவரி 13, 14 ஆகிய தேதிகளில் அந்தந்த பகுதியில் உள்ள நியாய விலைக் கடைகளை பெற்றுக்கொள்ள மாரி தமிழக அரசு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ செகண்டாக அனைத்து அரிசி அட்டைதாரருக்கும் கொடுக்கப்போன்னு சொன்னதுக்கப்புறம் நிறைய பேருக்கு பார்த்தா டோக்கன் விநியோகம் செய்யாமல் இருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் அரிசி அட்டை வச்சு உங்களுக்கு டோக்கன் கொடுக்காமல் இருக்காங்கன்னா, நீங்கள் உங்களுடைய ரேஷன் கடைகளில் போயிட்டு ஜனவரி 13 மற்றும் 14 தேதி ஆகிய 2 நாட்களில் போயிட்டு உங்களுக்கான பொங்கல் பரிசு மற்றும் 1000 ரூபாய் வாங்கிக்கலாம் மாதிரி தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஃபஸ்ட்டே பார்த்தா நிறைய பேருக்கு டோக்கன் கொடுத்துட்டாங்க. அதுலேயும் அரிசி அட்டை வச்சிருக்க பல பேருக்கு டோக்கன் இல்லை, உங்களுக்கான நேம் வரலன்னு சொல்லி திரும்ப அனுப்பிட்டாங்க. இப்போ அதுக்கப்புறம் அரிசி அட்டை வச்சிருக்க எல்லாருக்குமே கிடைக்கணும் தமிழக அரசு சொன்ன காரணத்தால் திரும்ப உங்களுக்கு பார்த்தா டோக்கன்லாம் கொடுக்க போகிறது கிடையாது. நீங்கள் டைரெக்டாக போயிட்டு ரேஷன் கார்டில் உங்களுக்கான பொங்கல் பரிசு மற்றும் 1000 ரூபாய் நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் அரிசி அட்டை வச்சிருக்கா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க போகுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சி லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்லவே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.